ஓம் சக்தி. சிறப்பு பார்வை. யார் கடவுள்? பதிவு 2. நாம் கடந்த சிறப்பு பார்வையின் தொடர்ச்சியை தற்பொழுது காண்போம். மனிதனுக்கு தரப்பட்டுள்ள ஆற்றல் அவனுள் மறைந்துள்ளது. அதனை வெளிக்கொணர இறைவனின் அருள் நிச்சயம் உண்டு. மனித முயற்சிகள் தோல்வியுற்று மனம் மிக சோர்வு அடையும் பொழுது அதனை தட்டி வழிநடத்த இறைவனாக, அன்னையாக, குரு வடிவில் பேராற்றல் அருள் நிலையில் வெளிப்பட்டது. அருள் திரு அம்மா அவர்கள் தன் திருக்கரங்களில் வேம்பினை ஏந்தி புற்று மண்டபம் தன்னில் அருள்வாக்கு அளிக்க தொடங்கினார்கள். இன்று நாம் காணப்போகும் நிகழ்வு ஒரு மருத்துவருடையது. 1978ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னையின் அருள்வாக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. வெளியிலே பக்தர்கள் கூட்டம். அவருடைய பெயர் அழைக்கப்பட்டது. தன் மனைவியுடன் சென்று அமர்ந்தார். அப்பொழுதெல்லாம் அருள்வாக்கு கட்டணம் ரூ. 2 மட்டும்தான். நம் பக்தர் அம்மாவின் அருள்வாக்கிற்காக ஆவலோடு அமர்ந்திருந்தார். அன்னை, மகனே, விருத்த மருத்துவத்தில் கடல் கடந்து சென்று தனி பயிற்சி பெற்று தாயகம் வந்துள்ளாய் மகனே. நீ ஒரே மகனாக பிறந்திருந்தும் உன் தாயார் இறந்த பொழுது கடைசி காரியத்தை உன்னால் செய்ய முடியவில்லை அல்லவா? இனி நான் உனக்கு தாயாக இருப்பேன். உனது தொழிலில் நீ நன்றாக வருவாய். விரைவில் பதவி உயர்வு உண்டு. நீ பல புத்தகங்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதுவாய். தேசிய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவிலும் பல விருதுகளை பெறுவாய். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கு வந்து போ, உத்தரவு என்று கூறி முடித்தார். அப்பக்தரின் மனம் நெகிழ்ந்து கண்களில் நீர் பெருகியது. அவர் வெளிநாட்டில் பயிற்சி பெற்று வந்திருப்பினும் கூட அவர் தேர்ந்தெடுத்த துறையான முதியோர் நல மருத்துவம் இந்தியாவில் அக்காலங்களில் பிரபலமாகவில்லை. அதற்கான தனிப்பிரிவை உருவாக்கும்படி சென்னை அரசு பொது மருத்துவமனையின் இயக்குநரை அணுகினார். அனுமதி மறுக்கப்பட்டது. 4 ஆண்டுகள் வெளிநாட்டில் சிரமப்பட்டு பயிற்சி பெற்றது ஏற்கனவே செய்து வந்த அதே பணியை செய்வதற்காகவா என மனம் குழம்பினார். சக மருத்துவர்களின் கேலி பேச்சுகளும், படிப்பிற்கேற்ற பதவி இல்லாத நிலை, அரசின் குறைவான ஊதியம், வாடகை வீடு, மகன்களின் படிப்பு செலவு என பல பிரச்சனைகளால் மனம் சோர்ந்திருந்த அப்பக்தருக்கு அன்னை அளித்த அருள்வாக்கு ஒரு புது நம்பிக்கையும் ஒரு ஆற்றலையும் தந்தது. பல முறை ஆலயம் வந்து சென்றார். பெரிய மாற்றம் ஏதும் இல்லை. ஒரு நாள் எதிர்பாராத சமயத்தில் தனிவாடும் பதவி உயர்வும் தந்து அரசு ஆணை பிறப்பித்தது. அதன் பின் முதியோர் நல மருத்துவம் விரைந்து வளர்ந்தது. முதியோருக்கான இலவச மருத்துவ முகாம்கள், ஆராய்ச்சி கட்டுரைகள், வெளிநாட்டுக்கு முதியோர் மருத்துவம் சார்ந்த பயணங்கள் என்று அவர் பணிகள் விரிவடைந்தன. காலங்கள் ஓடின. நம் நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் ஏராளமான வெளிநாடுகளின் கௌரவ விருதுகளும் வழங்கப்பட்டன. 40க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டார். அன்னையின் அருள்வாக்கு அவர் வாழ்வில் திருப்பும் முனையையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி சாதிக்க வைத்ததை நாம் அறிந்து கொள்ளும் அதே நேரம் கணக்கற்ற பிறவிகளை கடந்து வரும் ஆன்மாக்களின் நெடும் பயணத்தில் இளைப்பாறும் இடமாக மேல்மருவத்தூர் ஆலயம் திகழ்ந்து வருவதை அனுபவபூர்வமாக நாம் உணரலாம். அப்பக்தர் டாக்டர் பத்மஸ்ரீ சக்தி பாசே நடராஜன் அவர்கள். முதியோர் நல மருத்துவத்தின் தந்தை என சிறப்புடன் அழைக்கப்பெற்ற அவர் பதிவிட்ட அனுபவம்தான் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டது. இன்று நமக்கு அவ்வனுபவம் ஒரு தெளிவான உணர்தலை அருள் திரு அம்மா அவர்களின் மீது தருகின்றதல்லவா? தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள். ஓம் சக்தி.